வணக்கம். 10ஆம் தேதி மே மாசம் 10ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம் வருகிறது. பிரதோஷத்தன்று வழிபாடு செய்வது சைவத்தை பின்பற்றுபவர்களுக்கு மிக முக்கியமானது. பிரதோஷ வழிபாட்டின் காரணமாக நம் மனம் தீயவைகளை விடுத்து ஆண்டவனை நினைத்து நன்னெறியாகி சிவ ஆனந்த இன்பத்தில் தலைக்கும். நாம் சிவ ஆலயத்தில் சென்று சிவனை வழிபட்டால் மட்டுமே போதுமானது. ஏனென்றால் நம் மனதில் உள்ளதை அறியக்கூடிய வல்லமை உள்ளவன் அந்த சிவன். நினைத்தது அறிவான். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அவன் அறிவான். நீங்க அதனால பிரதோஷத்தன்று அந்த இறைவனுக்கு சென்று இறைவனுடைய பதியங்களில் ஏதேனும் ஒன்றை பாடி அதனுடைய முக்கியத்தை உணர்ந்து வழிபாடு செய்தாலே போதுமானது. உங்க மனதிற்கு பேர் ஆனந்தமும் உங்களுடைய உள்ள குறைகளும் தீர்ந்துவிடும். அந்த வகையில ஒரு பாடலை இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கேன். திருஞான சம்பந்தரனுடைய நமசிவாய பதிகம். இது ரொம்ப முக்கியமான பதிகமா இதை எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் திருஞான சம்பந்தர் தன்னுடைய பெற்றோர்களின் விருப்பப்படி திருமணம் செய்து, பெற்றோர்கள் விருப்பத்தையும் ஒரு மகன் நிறைவேற்ற வேண்டும் அல்லவா, அதற்காக அவர் திருமணம் செய்து திருநல்லூர் பெருமணம் என்ற ஆலயத்தில் அவர் சிவஜோதியில் 2.5 கலக்கு முன்பாக பாடிய பாடல் இது. இந்த பாடலை பாடிக்கொண்டுதான் தன்னுடனும் தன் மனைவியுடனும் தன் சுற்றத்தாருடனும் அவர் அனைவருடனும் சென்று அந்த ஜோதியில் கடந்து அனைவரையுமே சிவனுடைய திருப்பாதத்தில் சேர வைத்தார். சிவனடி பதம் சேர்ந்தார். அற்புதமான ஒரு நிகழ்வினை உணர்த்தக்கூடிய அந்த பாடல். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. நமசிவாய 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் இந்த பாடல்ல நம்ம பார்த்து கொண்டே வரோம். நீங்க எத்தனையோ பாடல்களை படிக்கணும், மந்திரங்களை படிக்கணும்லாம் தேவையில்லை. இந்த நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டு வந்தால் அதில் அனைத்துமே அடங்குகிறதப்பா. 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், 50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும், 50 எழுத்தின் அடைவை அடைந்தவின் 50 எழுத்தும் அஞ்செழுத்தாமே. இந்த அஞ்செழுத்துங்கிறது நமசிவயம். இந்த நமசிவாயத்துல இருந்துதான், நமசிவய என்ற 5 எழுத்துக்களில் இருந்துதான் 50 எழுத்துக்கள் தமிழ் மொழியில் அன்று தோன்றி இருக்கின்றன. திருமூலர் காலத்தில் எழுத்துக்கள் 50 இருந்தது. உயிரெழுத்து 16, மெய்யெழுத்து 34, 34, 16, 50, ஓம் என்றதை சேர்த்து 51 எழுத்து. அதான் 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், 50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும், 50 எழுத்தின் அடைவே அடைந்தபின் 50 எழுத்தும் அஞ்செழுத்தாமே. நீங்க நமசிவாயத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் வேதங்களை எல்லாம் கற்றுணர்ந்த ஞானியாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் நமசிவாய என்ற பதிகத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் ஆகமங்களை எல்லாம் கற்றுணர்ந்த ஞானியாகி விடுவீர்கள். அதைத்தான் ஞான சம்பந்தரும் சொல்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. திருமந்திரத்தோடு ஒத்து போகுதா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும். இறைவனை காதலிக்க வேண்டும். எப்படி காதலிக்க வேண்டும் என்று திருமூலர் சொல்லிக் கொடுத்துக்கிறார். கண்ணகத்தே நின்று காதலித்தேனே, கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. இறைவனை நம் கண்ணகத்துள் வைக்க வேண்டும். கண்ணகத்துள்ளும் நெஞ்சகத்துக்குள்ளும் நீ இறைவனை வைத்துக் கொண்டிருந்தால் அந்த கண்ணுக்கு பார்ப்பவை எல்லாம் சிவமாக தெரியும். அதான் கண்ணகத்தே நின்று காதலிப்பது. யாராவது 2 தம்பதிகள் எதுக்க வாராங்கன்னா அவங்க சிவன் சக்தியாக தெரியும். கண்ணகத்தே நின்று காதல் செய்பவர்களுக்கு. யாராவது ஒரு சிறு குழந்தை வந்தால் அது சுப்பிரமணியனை போல் தெரியும். கொஞ்சம் பெரிய குழந்தைகள் வந்தால் அது விநாயகரை போல் தெரியும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாய என்று சொன்னார் அல்லவா. காதல் வயப்பட்டு இறைவனை கண்ணகத்தே நின்று காதலிக்க தெரிந்தவர்களுக்கு அனைத்தும் சிவமாக தெரியும்.
அனைத்தும் சிவமாக தெரியும் பொழுது அவர்களை அறியாமலே நமசிவாய நமசிவாய என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நமசிவாய நமசிவாய என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுடைய உடம்பு அதிரும், ஒரு அதிர்வலையை உணரும், அவர்கள் கண்கள் நீரை சொரியும். சிவ ஆனந்தத்தில் திளைத்திருக்கும் பொழுது அந்த கண்கள் நீரை சொரியும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. இப்படி நமசிவய நமசிவய என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு அந்த நமசிவய நன்னெறியை அதுவே காட்டிவிடும். நன்னெறி என்றால் என்ன? எல்லாத்தையும் சிவமாக பார்ப்பது, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவது, எல்லோரையும் நேசிப்பது, தீய குணங்களை எல்லாம் விட்டுவிடுவது, வாய்மை ஒன்றையே மொழிவது, காமம் வெகுளி மயக்கம் இல்லாதிருப்பது, ஆசை பற்று இல்லாமல் இருப்பது, கோபம் இல்லாமல் இருப்பது, எல்லாத்தையுமே இந்த நமசிவாய நன்னெறிப்படுத்தி விடும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. வேதங்கள் அனைத்துமே இந்த நமசிவாய மந்திரத்திலிருந்து தான் தோன்றியிருக்கின்றன. வீக்கி யஜூர் சாம அதர்வன வேதம். இந்த வேதத்தில் இருந்துதான் இறைவனை அடைவதற்குரிய சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 வழிமுறைகள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன இறைவனால். ஆக நீ இந்த நமசிவாய என்ற மந்திரத்தை சொன்னால் அதுவே உனக்கு நன்னெறியாக இருந்து உன்னை சரியை நெறியில் இறைவனிடம் சேர்க்க வேண்டுமா, அல்லது கிரியை நெறியில் இறைவனிடம் சேர்க்க வேண்டுமா, யோக நெறியில் இறைவனிடம் சேர்க்க வேண்டுமா, அல்லது உன்னை சித்தனாக்கி ஞான நெறியில் இறைவனிடம் சேர்க்க வேண்டுமா, எல்லாவற்றையும் அது பார்த்துக்கொள்ளும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. நாதன் என்றால் தலைவன். இந்த உலக தலைவனாக இருக்கக்கூடிய அந்த நமசிவாயத்தை மட்டும் நீ சொல்லிக் கொண்டிருந்தால் போதும். பிரதோஷத்தன்று, சனி பிரதோஷத்தன்று நீங்கள் இறைவனுக்கு சென்று நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நமசிவைய 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு பார்க்குமெல்லாம் சிவமாக தெரியும். பார்க்குமெல்லாம் சிவமாக தெரிந்து நீங்கள் நமசிவைய என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் உடம்பு ஒரு அதிர்வை உணரும், கண்கள் நீரை சொரியும். அப்பொழுது நீங்கள் இறைநிலைக்கு சென்று விட்டீர்கள் என்று அர்த்தம். அப்படி இறைநிலைக்கு சென்று விட்டால் இறைவனே உங்கள் மனதில் உள்ளதை பூராம் அறிவான், உங்களை வழிகாட்டுவான், உங்களுடைய புத்தியை கூர்மைப்படுத்துவான், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்கி விடுவான், உங்களுடைய திட்டங்களை எல்லாம் நல்லதாக ஆக்கி விடுவான். நீங்க ஒன்றுமே கேட்க வேண்டியதில்லை. அதான் இந்த பிரதோஷத்தன்று நாம் செய்ய வேண்டும். சனி பிரதோஷம், சனியில் வரக்கூடிய பிரதோஷம் முக்கியமானது. ஏனென்றால் அன்றுதான் தேவர்களுக்காக பார்க்கடலில் அமுதம் வருவதற்கு முன்னால் வந்த விஷத்தை, அந்த ஆழகால விஷத்தை அந்த ஆலகண்டன் திருநீலகண்டன் உண்டான், தேவர்களை காப்பாற்றினான். தேவர்களை காப்பாற்றியவனை வணங்கும் பொழுது நாம் எல்லோரையும் காப்பாற்றுவான் என்பதற்காகத்தான் இந்த பிரதோஷ வழிபாடு முக்கியத்துவம் பெறுகிறது. எல்லோருமே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்க்கக்கூடிய வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த நமசிவய மந்திரத்தை சொல்லி சொல்லி வாருங்கள். பிரதோஷத்தன்று நீங்கள் வழிபாடு செய்தால் ஈசன் உங்கள் மனதில் உள்ளதை அறிவான். உங்கள் மனக்குறையாகலும். ஆக எல்லோருக்கும் பிரதோஷ வழிபாட்டு வாழ்த்துக்களை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.